ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பொட்டிக். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு சாதா சுடிதார், அதாவது சுடிதாருக்கு வந்து ஃபேண்ட் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு நமக்கு கிடைக்கிற நேரத்தில் எப்படி நம்ம கை நிறைய சம்பாதிக்க முடியும், அது நமக்கு இன்னும் நல்லா ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இப்போ ஒரு அப்டேட் விட்ருக்காங்க யூடியூப்பில் வந்து கமாண்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த கமாண்டுன்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 சிம்பிள், அதாவது டாட்டாக காமிக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு டாட் செகண்ட் டாட் தள்ளினீங்க அப்படின்னாக்கா ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை வந்து ஒரு ஸ்டார் அப்படி எல்லோ கலரில் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். அதை ஓகே பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். நிறைய பேர் உங்களை மாதிரி வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி கண்டென்ட் போய் யூஸ் ஆகும், போய் சேரும் இல்லையா. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் அதை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என்னென்னா, நமக்கு கிடைச்ச நேரத்தை வந்து நம்ம எப்படி வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம கை நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்றத பார்க்கணும். எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து வீட்டில் உமனாக இருக்கிறவங்க வீட்டில் பார்ட் டைம் ஜாப்பாக பண்ணணும், அதாவது நம்ம வீட்டு வேலையும் பார்க்கணும், நம்மளும் வந்து சம்பாதிக்கணும். நமக்கு எதனா ஒரு பொருள் வேணும் அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்காரையோ இல்லை வந்து யாராவது அப்பா அம்மா யார்கிட்டயாச்சும் நம்ம வந்து வாங்கி நமக்கு செலவு பண்ணணுன்ற மைண்ட் செட் வந்து வரக்கூடாது. நம்ம வந்து படிச்சிருக்கிறோமோ படிச்சு இல்லையோ, நமக்கான திறமையை வந்து நம்ம தான் வளர்த்துக்கணும் இல்லையா. அதுக்கான ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணுறோன்றதை பார்க்கணும். உங்களுக்கு என்ன வருதோ, எது ஈஸியாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்குவாங்க. டைலரிங் ஃபீல் தான் அப்படின்ற மாதிரிலாம் நான் உங்ககிட்ட சொல்ல வரல. உங்களுக்கு டைலரிங் கூட கஷ்டமாக இருக்கலாம், ஆரி ஒர்க்கு பழகுங்க. ஆரி ஒர்க்கு கழுத்து இழுக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரினாக்கா துணி கொஞ்சம் வாங்கியாந்து வச்சுக்கிட்டு உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்லி அப்படி கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுங்கள், கூட பின்னுங்க. நிறைய இருக்குது சிஸ்டர். நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நிறைய பண்ணலாம். வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் வேலை கூட நிறைய பேர் வந்து வீட்டில் வச்சுக்கிட்டே பண்ணுற மாதிரியும் இருக்குது. இல்லை வீட்டில் இருந்துக்கிட்டே கைத்தொழில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அதாவது ஊறுகாய் மிளகா போடுறது, சோத்து வத்தல் போட்டு விற்கிறது, அப்பளம் போடுறது, இதெல்லாம் வந்து லேடிஸுங்க வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளால் பண்ண முடியும் இல்லையா. அதையுமே பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கு வந்து நம்ம செய்கிற வேலை வந்து நமக்கு அது வந்து ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால் வந்து எல்லாருமேலேயுமே வந்து எல்லோரும் வந்து காலையில் போனாங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நமக்கு கிடைக்கிற நேரத்தில் நம்மளாலையுமே வந்து கை நிறைய சம்பாதிக்க முடியும். நான் வந்து இந்த டைலரிங் வேலையை செஞ்சுக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இன்னர் வேரும் விற்கிறேன். ப்ளஸ் வந்து ஜாக்கெட் பிட்டு இதெல்லாமே வாங்கியாந்து வச்சுருப்பேன். இது லைனிங்லாம் வந்து ஓனாக நானே வந்து வச்சுக்கிறது. அதுவுமே நான் வெளியில் போய் வாங்குறது கிடையாது. அதுவுமே அதனாலேயும் நமக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும். அப்புறம் ஜாக்கெட் பிட்லேயும் விற்கிறோம், அதில் ஒரு 10 ரூபா கிடைக்கும். இன்னர் வேர் விற்கிறோம், அதில் ஒரு 10 ரூபா கிடைக்கும். நமக்கு நான் வந்து நினச்சேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி எனக்கு ஒரு ப்ளவுஸ், ஒரு நாளைக்கு நான் ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கிறேன். அப்போது ஒரு இன்னர் வேர் வாங்குறாங்க, ஒரு 2 இன்னர் வேர் வாங்குறாங்க. அப்புறம் வந்து நமக்கு லைனிங் இருக்குது. அப்புறம் நம்ம இதெல்லாம் நிறைய இருக்குது. நமக்கு சின்ன சின்ன வேலையாக தான் நினைப்போம். அதெல்லாம் கணக்கு பண்ணும்போது ஒரு நாளைக்கு எப்படி நான் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே எப்படியாச்சும் சம்பாதிச்சிடுவோம். நான் அதை கணக்கு பண்ணி நம்ம சம்பாதிக்கிற மாதிரி தச்சு எடுத்து வச்சுருவோம். நமக்கு கைக்கு வருமானு கேட்டால் கண்டிப்பாக நிலையாக சொல்ல முடியாது. நமக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் உட்காடுறேன், அதுக்கான வேல்யூ வந்து ஒரு 1000 ரூபாய்க்காச்சும் நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி நான் வந்து சம்பாதிச்சிடுவேன். அது நமக்கு கைக்கு வர்றது இன்றைக்கி தச்சு வைப்போம், நாளைக்கு வந்து அந்த கஸ்டமர் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒரு வாரம் கழித்து வந்து வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கம்பல்சரி நான் டெய்லியுமே உட்காந்து மிஷினில் தைக்க ஆரம்பிச்சிடுவேன், தைப்பேன். அது நான் ஒரு 1000 ருபீஸ் வர்ற அளவுக்கு நான் தச்சிடுவேன் இல்லையா. அது வந்து எனக்கு மாத எண்ட்லேயோ மாத ஃபஸ்ட்லேயோ எனக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே அர்ஜென்ட்டு துணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அர்ஜென்ட்டுன்றதுனால அது அப்போவே கைக்கு காசு கிடைக்கும். அதனால் நான் அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுப்பேன். எனக்கு மெயினாக வந்து நமக்கு உடனே கையில் காசு கிடைக்குதுன்னும் போது நமக்கு இப்போதைக்கு ஃபினான்ஷியலாக வீட்டில் இருக்கிற நமக்கு தான் தெரியும், நிறைய ஃபினான்ஷியலாக நமக்கு வந்து காசு தேவைப்படும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த அர்ஜென்ட் ஒர்க்கெலாம் வருதுன்னும் போது உடனடியாக நமக்கு கைக்கு காசு கிடைக்கிறது இல்லையா. அதனால் வந்து அதுக்கு தான் நான் ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுதான் நமக்கு வந்து நமக்கு பேர் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. அர்ஜென்ட்டு துணி, ஒரு வெளில போகிறாங்க, திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, திடீர்னு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து கொடுப்பாங்க. இப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதம் பிறந்துடுச்சு. ஆடி மாதம் பிறந்தவொடனே அங்கங்கேயும் வந்து
அவங்கவுங்க ஊர்லேயும் வந்து திருவிழா வருது. அப்போ அதுக்குமே வந்து ப்ளவுஸ் தைக்கிறாங்க, சடல் போடணும், கூழ் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வந்து குலதெய்வத்துக்கு பொங்கல் இட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு நெல்லை தைச்சு தர முடியுமா, நாளைக்கே கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அதெல்லாம் வந்து இல்லை, என்னாலாம் இப்போ முடியாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவங்க கேட்குற டைமில் நான் கண்மூழ்ச்சியாவது நான் தைச்சி கொடுத்துருவேன். ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு எதிர்பார்க்காத ஒரு வருமானம், நம்மளை வந்து எதிர்பார்க்காத, அதாவது நம்ம வந்து இப்போது இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க, இது நமக்கு எப்பயுமே கிடைக்கிறது தான் அப்படின்றது கிடையாது. இந்த டைமில் வந்து நமக்கு திடீர்னு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. அப்போது நம்ம அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கொடுக்கும்போது நம்ம வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு அவங்களுக்கு அர்ஜெண்ட்டாக நமக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்போது நம்மளை மட்டும் யோசிப்பாங்க. இதனால தான் சொல்கிறேன் நான். அப்போயே நான் என்னுடைய வீடியோவில் சொல்கிறதும் என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு முக்கியத்துவம் தரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அர்ஜென்ட் துணி வருது அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுக்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டிசைன் ப்ளவுஸ்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு தைக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக வந்து நம்மளாலையும் தைக்க தெரியும். நீங்கள் வந்து அதை ஸ்டெயின் பண்ணி ஒரு 2 ப்ளவுஸ் வந்து உங்களுக்கோசம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். நீங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து சொல்லும்போது அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 2 3 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுங்கள். அதை நீங்கள் வேர் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து உங்களை பார்த்துட்டு கஸ்டமரும் இவங்க நல்லா தான் தைக்கிறாங்க, இவங்களே போட்டிருக்காங்க, எனக்கு இது மாதிரி டிசைன் ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க, என்னென்ன டிசைன்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ ஸ்டார்டிங்கில் அதை சொல்லுங்கள். அப்புறம் தைக்க உங்களுக்கு எல்லாமே ஈஸியாகவே வர மாதிரி ஆகிடும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஈஸியாக இருந்தது பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு என்ன தோணும், கொஞ்சம் கஷ்டமான டிசைன் ப்ளவுஸ் தைக்கும்போது அது ரொம்ப ஈஸி அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு தைச்சது. அது மாதிரி உங்களுக்கு தைக்க அதுவே பழகிடும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். என்னன்னா நம்ம சாதா ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸுக்கெலாம்னாக்கா ஒரு 3 ஹவர் 4 ஹவர் ஆகும், கண்டிப்பாக ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியதான். கொஞ்சம் நாளைக்கு பழகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி வருதுன்னாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பேக்கை மட்டும் வச்சுட்டு ஃப்ரண்ட்டு 2 ஃப்ரண்ட்டையுமே முடிச்சுடுங்க, ஸ்லீவையும் முடிச்சுடுங்க. ஃப்ரண்ட்டில் பட்டி பீஸு எல்லாமே ஜாயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே போல் கையிலையுமே வந்து ஜாயின் பண்ணி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேக்கில் கையை வைங்க. பேக்கில் கையை வச்சு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா டிசைனை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த ப்ளவுஸை முடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு டைமிங் வந்து ரொம்பவும் வந்து சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நெக்கில் உட்காந்துட்டிங்க அப்படின்னும் போது நமக்கு இருக்கிற சுறுசுறுப்பு எல்லாமே அந்த பேக் நெக்லேயே போயிடும். அப்போ நம்ம அடுத்தது வந்து தைக்கும்போது இன்னும் ரொம்ப லேசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். இது என்னுடைய ஆப்ஷன், நான் வந்து அப்படி தான் பண்ணுறேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்து சீக்கிரமாக அந்த டிசைன் ப்ளவுஸை முடிக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து நம்ம வந்து மோட்டிவேஷன் வீடியோ, டிசைன் ப்ளவுஸ்லாம் நிறைய போட்டுட்ருக்கோம். நீங்களுமே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்த்து நீங்களுமே வந்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டுக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இது போல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து நான் இதில் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து கொரியர் பண்ணி விட்டாலும் நான் உங்களுக்கு வந்து முடிச்சுட்டு கொரியர் பண்ணி விடுவேன். அதில் ஆல்ட்ரேஷன் அளவு ப்ளவுஸ் வச்சு கொடுங்க. அதில் ஆல்ட்ரேஷன் ஏன்னா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை எனக்கு மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அதை உங்களுக்கு வந்து சரி பண்ணி உங்களுக்கு நான் சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் பயப்படாமல் கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.